வெல்கம் டு அம்சாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம மிக்சியிலேயே வெளியில கிறிஸ்பியா உள்ள சாஃப்டா மெதுவடை எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு ஒரு பவுல்ல நான் 250 கிராம் உளுந்து எடுத்திருக்கிறேன். அதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். மிக்சியில அரைக்கிறப்போ கண்டிப்பா மினிமம் 3 மணி நேரமாச்சும் உளுந்து ஊறணும். அதுக்கு மேல எவ்வளோ நேரம் வேணா ஊறிக்கலாம். ஆனா 3 மணி நேரம் கண்டிப்பா ஊறி இருக்கணும். இந்த மாதிரி ஊறினதுக்கப்புறமா அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் சின்ன துண்டு இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதோட 2 பச்சை மிளகா, 4 கியூப்ஸ் ஐஸ் சேர்த்துக்கோங்க. ஐஸ் கியூப்ஸ் எதுக்குன்னா மிக்சி அரைக்கும் போது சூடாயிடும் இல்லையா, அதனால தான். சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைப்பட்டதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவை நம்ம கை வச்சு இல்லைன்னா விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்சியில் அரைச்ச மாவை எப்பயுமே இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டால் தான் உங்களுக்கு ஃப்ளஃபியாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணது சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/4 கப் மல்லி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் மிளகு சேர்த்துக்கோங்க. நான் லைட்டாக இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். நான் பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையுமே அரைச்சி சேர்த்ததுக்கு காரணமே பிள்ளைங்க எடுத்து போட்டுருவாங்கன்னா, அதனால தான் மிளகையும் இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். 2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது சரியாக 4 டேபிள் ஸ்பூன் இருக்கும். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா கலந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட வடை பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. பொரிச்சு எடுக்க வேண்டியதான். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா வடையை போட்டு பொரிச்சிடுங்க. எப்பயும் சொல்கிற மாதிரி தான், டீப் ஃப்ரை பண்ணுறப்போ நம்ம பொரிக்க போகும்போது ஆயில் நல்லா சூடாக ஹை ஃப்ளேமில் இருக்கணும். பொரிக்கிறப்போ மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பொரிக்கணும். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வெளியிலையும் கிறிஸ்பியாக கிடைக்கும். அதே சமயம் உங்களுக்கு எண்ணெயும் குடிக்காது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்சியில் அரைக்கிற வடை உங்களுக்கு எப்பயுமே ஃப்ளாப்பே ஆகாது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம வடை பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.